அத்தியாயத்தில் கதாநாயகனின் சக்தியை பற்றி மேலும் நமக்குச் சொல்லப்படுகிறது. அவரால் எந்த புத்தகத்தையும் திறக்காமலேயே அதன் பக்கங்களை படிக்க முடியும். இப்போது காட்சி மாறுகிறது. பிரஜன் வாஸ்து வாங்கப்பட்டு விற்கப்படும் எல்டிச் சந்தை நமக்கு காட்டப்படுகிறது. கதாநாயகனின் சிறந்த நண்பனிடம் ஒரு சிறிய வாசனை திரவிய பாட்டிலின் அளவுள்ள ஒரு பிரஜன் வாஸ்து உள்ளது. அது மிகவும் மதிப்புமிக்கது என்று அந்த சிறந்த நண்பன் நினைக்கிறான். அதை விற்றால் அவனது கடனும் அடைக்கப்பட்டு அவனால் வாடகையையும் செலுத்த முடியும். கதாநாயகனும் அவனது சிறந்த நண்பனும் அதே பிரஜன் வாஸ்துவை விற்க சந்தைக்கு வருகிறார்கள். அவர்கள் இருவரும் அதே பிரஜன் வாஸ்துவை விற்க சிறு வியாபாரிகளிடம் செல்கிறார்கள். ஆனால் அனைவரும் அதை வாங்க மறுக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறு வியாபாரி அதை வாங்க தயாராக இருக்கிறார். அவர் அதன் விலையை 5 யுவானாக நிர்ணயிக்கிறார். யுவான் என்பது சீனாவின் நாணயம். கதாநாயகனும் அவனது உற்ற நண்பனும் அங்கிருந்து கிளம்பத் தொடங்குகிறார்கள். ஆனால் கதாநாயகனின் கண்கள் அந்த சிறிய வியாபாரி வைத்திருந்த பிரஜன் தண்ணீர் புட்டியின் மீது விழுகின்றன. அவன் தனது சக்தியால் அந்த புட்டியின் நிறத்தை பார்க்கிறான். அது வெளியே சாம்பல் நிறமாகவும் உள்ளே சிவப்பு நிறமாகவும் இருக்கிறது. அவன் அந்த மதிப்புமிக்க புட்டியை வாங்க விரும்புகிறான். அந்த சிறிய வியாபாரி அதை 2000 யுவானுக்கு விற்க முன்வருகிறார். கதாநாயகன் அவரிடம் பேரம் பேசி அதை 600 யுவானுக்கு வாங்குகிறான். இத்துடன் காட்சி முடிவடைகிறது. பிறகு பணக்காரர்களைப் போல் தோற்றமளிக்கும் ஒரு அழகான பெண்ணும் ஒரு இளைஞனும் நமக்கு காட்டப்படுகிறார்கள். அவர்கள் இருவரும் இண்டேக் சந்தையில் உள்ள ஒரு பெரிய சோப் கடைக்கு வருகிறார்கள். அந்த கடையில் வேலை செய்யும் பணியாளர் அவர்களை வரவேற்று சூப்பில் வைக்கப்பட்டிருந்த பிரஜன் உணவை காட்டுகிறார். அந்த இளைஞன் அந்த அழகான பெண்ணை கவர பிரஜன் உணவை பொரிக்க விரும்புகிறான். அந்த அழகான பெண்ணுக்கு சூப்பில் வைக்கப்பட்டிருந்த பிரஜன் உணவு பிடிக்கவில்லை. அவள் சூப்பை விட்டு வெளியேறி சந்தைக்குள் செல்கிறாள். காட்சி முடிவடைகிறது. இங்கே அந்த சிறிய வியாபாரி தண்ணீர் புட்டியை கதாநாயகனிடம் கொடுக்கிறார். கதாநாயகன் ஒரு புட்டியை வாங்க போகும்போது அங்கே வரும் ஒரு பெண் அந்த சிறிய வியாபாரியிடமிருந்து புட்டியை வாங்க முயற்சிக்கிறாள். சிறு வியாபாரி அந்த பெண்ணை மறுத்து, நான் இந்த புட்டியை நாயகனுக்கு விற்றேன். நீங்கள் விரும்பினால் நாயகனிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்கிறார். காட்சி மீண்டும் மாறுகிறது. அந்த பெரிய புட்டியில் முழு குடும்பமும் மூழ்கிக் கொண்டிருப்பது நமக்கு காட்டப்படுகிறது. இங்கே நாயகனின் சிறந்த நண்பன் அந்த இளைஞனிடம் 1000 யுவான் பரிசாக கேட்கிறான். அந்த இளைஞன் இந்த பயனற்ற கருப்பு புட்டியின் மதிப்பு 1000 யுவான் என்கிறான். நாயகன் அவனிடம் அது கருப்பு இல்லை, அது ஒரு சிவப்பு புட்டி என்கிறான். அந்த இளைஞன், என் கண்கள் ஒன்றும் அவ்வளவு மோசமாக இல்லை, அது தெளிவாக கருப்பாக தெரிகிறது என்கிறான். இப்போது மாமா டா நுழைகிறார் அல்லது மாமா டாவை பற்றி நமக்குச் சொல்கிறார். டா மாமா பெக்கிங் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியராகவும் அறிவியலில் ஒரு சிறந்த அறிஞராகவும் இருக்கிறார் என்று நமக்குச் சொல்லப்படுகிறது. டா மாமா அந்த தண்ணீர் பாட்டிலை ஆராய்ந்து நாயகனை பாராட்டி அதை 1 லாக் யுவானுக்கு வாங்க முன்வருகிறார். அதே நேரத்தில் இந்த பாட்டில் கருப்பு அல்ல, சிவப்பு நிறம் என்றும் அவனிடம் கூறுகிறார். அந்த இளைஞன் அவரது வார்த்தைகளை நம்பவில்லை. டா மாமா சீன மர எண்ணெயால் பாட்டிலை சுத்தம் செய்து இயற்கையாகவே சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதை அவனிடம் காட்டுகிறார். அதே நேரத்தில் அந்த தண்ணீர் பாட்டிலின் வரலாற்றையும் அவனிடம் கூறுகிறார். பாட்டிலின் வரலாற்றை அறிந்த பிறகு அந்த இளைஞன் அதற்காக 3 லாக் யுவான் கேட்கிறான். இதையெல்லாம் அந்த சிறு வியாபாரியும் பார்க்கிறார். அவர் அந்த பாட்டிலை நாயகனுக்கு 600 யுவானுக்கு விற்றிருந்தார். அவர் தனது தவறுக்காக வருந்துகிறார். மேலும் அந்த பாட்டிலை 6 லாக் யுவானுக்கு திரும்ப வாங்கிக் கொள்ள முன்வருகிறார். அந்த இளைஞன் மீண்டும் அதற்காக 8 லாக் யுவான் கேட்கிறான். அந்த சிறு வியாபாரி அங்கிருந்து கிளம்பிச் செல்கிறார். இந்த எண்ணெய் விவகாரம் இத்துடன் முடிவடைகிறது. இங்கே டா மாமாவும் நாயகனும் இருக்கிறார்கள். மேலும் நாயகன் தனது லாபத்தில் ஒரு பகுதியை இந்த சிறு வியாபாரிக்கு கொடுப்பது பற்றி பேசுகிறான். அங்கிள்டா அவரவர் வியாபாரத்தின் லாப நஷ்டத்திற்கு ஒவ்வொருவரும் பொறுப்பு என்கிறார். இந்த வியாபாரத்தின் முழு லாபமும் உன்னுடையதுதான். அங்கிள்டா கிளம்பத் தொடங்குகிறார். அப்போது ஹீரோவின் உற்ற நண்பன் தான் வைத்திருந்த பிரஜன் வாஸ்துவை அவனிடம் காட்டுகிறான். அதற்கு அங்கிள்டா, அது மதிப்புமிக்கது அல்ல, நீயே வைத்துக்கொள் என்று கூறுகிறார். காட்சி மாறுகிறது. ஹீரோவும் அவனது உற்ற நண்பனும் அறையில் இருப்பது காட்டப்படுகிறது. அங்கே உற்ற நண்பன் நிறைய உணவையும் ஒரு பாட்டில் பீரையும் ஆர்டர் செய்திருக்கிறான். அவர்கள் ஒன்றாகச் சாப்பிடத் தொடங்குகிறார்கள். இங்கே ஹீரோவின் நல்ல குணம் நமக்கு காட்டப்படுகிறது. ஹீரோ தனது கடனையும் அறை வாடகையையும் அடைப்பதற்காக தனது உற்ற நண்பனுக்கு 2 லட்சம் யுவானை அனுப்புகிறான். ஹீரோவின் உற்ற நண்பன் தான் வைத்திருந்த அதே பிரஜன் வாஸ்துவை அவனுக்கு திருப்பிக் கொடுக்கும் பரிசாக கொடுக்கிறான். சிறிது நேரம் கழித்து ஒரு காட்சி காட்டப்படுகிறது. அதில் ஹீரோ தனது சக்தியை பற்றி குழப்பத்தில் இருக்கிறான். மேலும் அவனால் மாயத்தோற்றங்களைப் பற்றி கூகுளில் தேட முடிகிறது. அவன் மாயத்தோற்றங்களை பற்றி தேடிக்கொண்டிருக்கிறான். கதாநாயகனின் உற்ற நண்பன் வந்து அவன் இதையெல்லாம் தேடுவதை பார்த்து இன்று எந்த மாயத்தோற்றங்களும் ஏற்படவில்லை என்று அவனிடம் கூறுகிறான்.
நீ அந்த பொருட்களில் 8,00,000 சம்பாதித்திருக்கிறாய். காட்சி மாறுகிறது. அங்கே ஒரு காவல் நிலையம் காட்டப்படுகிறது. அங்கு பெண் அதிகாரியும் இளநிலை அதிகாரியும் கொள்ளையில் கண்டெடுக்கப்பட்ட விலைமதிப்பற்ற கல்லை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இளநிலை அதிகாரி தன் தாத்தா விலைமதிப்பற்ற கல்லின் ஒரு பகுதியையும் பொருட்களையும் இழந்துவிட்டதாக கூறுகிறான். இந்த சம்பவம் பற்றி நாம் அவரிடமிருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு காலை காட்சி காட்டப்படுகிறது. அதில் பெண் அதிகாரியும் இளநிலை அதிகாரியும் உட்கொள்ளும் சந்தையில் உள்ள தாத்லாவின் கடைக்கு செல்கிறார்கள். காட்சி மீண்டும் மாறுகிறது. கதாநாயகனும் அவனது உற்ற நண்பனும் பேசிக்கொண்டிருப்பது காட்டப்படுகிறது. நேற்றைப் போலவே உட்கொள்ளும் சந்தைக்குச் சென்று பொருட்களை மலிவாக வாங்கி அதிக விலைக்கு விற்கும் ஒரு திட்டத்தை அந்த உற்ற நண்பன் அவனிடம் கூறுகிறான். முதலில் கதாநாயகன் மறுத்துவிட்டு பிறகு உற்ற நண்பனின் யோசனைக்கு ஒப்புக்கொள்கிறான். பின்னர் கதாநாயகனும் உற்ற நண்பனும் அந்த கடையில் காட்டப்படுகிறார்கள். அவர்கள் கேள்விக்குறிகளை தேடிக்கொண்டிருக்கும் இடத்திற்கு அவன் செல்கிறான். கேள்விக்குறியை பெறுவதற்காக வந்த ஒரு அமெரிக்க தொழிலதிபர் அந்த கடைக்குள் நுழைகிறார். கடைக்காரர் ஒரு பூங்கொத்தை காட்டுகிறார். கதாநாயகன் தனது தங்க கண்களின் சக்தியால் அசல் பூங்கொத்தின் முதல் பிரதியான அந்த பூங்கொத்தில் உள்ள வித்தியாசத்தை காண்கிறான். காட்சி மாறுகிறது. தாத்தாவின் கடை நமக்கு காட்டப்படுகிறது. அங்கு தாத்தா, பெண் அதிகாரி மற்றும் ஜூனியர் ஆகியோர் அமர்ந்திருப்பது காட்டப்படுகிறது. தாத்தா அந்த கல்லில் உள்ள கேள்விக்குறியை மெருகேற்றி இந்த கல் ஒரு கண் கல்லாக மாற்றப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். அது இடது கண் கல்லின் ஒரு துண்டு, அதற்கு மதிப்பு இல்லை. இதுபோன்ற கற்கள் பொதுவாக ஜோடியாகத்தான் செய்யப்படும். இங்கே அந்த பெண் அதிகாரியின் மனதில் அவன் அதே இடது கண் கல்லை எடுத்து அதை ஜோடியாக ஆக்கி அதை கலவையில் அரைப்பதற்காகத்தான் வந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் இங்கே அந்த பெண் அதிகாரியின் மனதில் ஒரு சந்தேகமும் எழுகிறது. அதற்கு மதிப்பு இல்லாதபோது ஏன் அந்த நாய் தன்னை கொள்ளையடிக்க வந்தது? இந்த காட்சியில் பெண் அதிகாரியையும் ஜூனியரையும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நாய் நமக்கு காட்டப்படுகிறது. இப்போது அந்த பெண் அதிகாரியும் ஜூனியரும் தாத்லாவின் சூப்பை விட்டு வெளியேறுகிறார்கள். அங்கே அந்த நாய் அவர்களை துரத்துகிறது. யாரோ தங்களை துரத்துவதாக அந்த பெண் அதிகாரி பயப்படுகிறார். அந்த பெண் அதிகாரி திரும்பி பார்க்க நாய் ஓடத் தொடங்குகிறது. அந்த பெண் அதிகாரியும் அதை துரத்தி ஓடுகிறார். காட்சி மீண்டும் கதாநாயகன் மற்றும் அவனது உற்ற நண்பனிடம் திரும்புகிறது. இங்கே கதாநாயகன் அந்த அமெரிக்கரிடம் இந்த சூப்பில் எதுவும் அசல் இல்லை, அனைத்தும் போலியானவை என்று கூறுகிறான். அந்த அமெரிக்கர் கதாநாயகனுக்கு ஒரு பரிசை கொடுத்துவிட்டு அங்கிருந்து செல்கிறார். கதாநாயகனும் அவனது நண்பனும் அங்கிருந்து கிளம்பத் தொடங்குகிறார்கள். கடைக்காரர் அவர்களை பிடித்து தனது வாடிக்கையாளரை விரட்டுவதற்காக அவர்களுடன் சண்டையிடத் தொடங்குகிறார். அவர் இழப்பீடாக 10,000 யுவான் கேட்கிறார். பெண் அதிகாரி கொள்ளையனை துரத்துகிறார். அவனிடமிருந்து தப்பி ஓடுகிறார். கதாநாயகன் அந்த பெண் அதிகாரியை பிடிக்கிறான். இங்கே கொள்ளையன் பெண் அதிகாரியிடமிருந்து தப்பிவிடுகிறான். கதாநாயகன் கடைக்காரரை பற்றி கூறுகிறான். பெண் அதிகாரி கடைக்காரரிடமிருந்து கதாநாயகனையும் அவனது உற்ற நண்பனையும் காப்பாற்றுகிறார். பெண் அதிகாரி கதாநாயகனை தனியாக அழைத்து தான் கொள்ளையனை துரத்தும் இடத்தில் அவன் என்ன செய்கிறான் என்று கேட்கிறார். பிரஜன் வாஸ்து வாங்க வந்திருப்பதாக கதாநாயகன் கூறுகிறான். பெண் அதிகாரி கதாநாயகனின் விசாட் எண்ணை வாங்கிக்கொண்டு அங்கிருந்து கிளம்புகிறார். இதோ அந்த விசாட் சீனா கணக்கு. இப்போது நாம் இந்த அத்தியாயத்தின் இறுதிக் காட்சிக்கு வருகிறோம். அங்கு பெண் அதிகாரியும் இளைய அதிகாரியும் நிலத்தடி வாகன நிறுத்துமிடத்திலிருந்து வெளியேறுகிறார்கள். ஒரு கொள்ளையன் பெண் அதிகாரியிடமிருந்து சூட்கேஸை பறித்துக்கொண்டு ஓடத் தொடங்குகிறான். அப்போது 2 கொள்ளையர்கள் பெண் அதிகாரியை தாக்குகிறார்கள். பெண் அதிகாரி அவர்களை மயக்கி சூட்கேஸை பறிக்கிறார். ஒரு கொள்ளையன் அவர்களை வேனுக்குள் இழுத்துச் செல்கிறான். அத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. இனி அடுத்த அத்தியாயத்தில் நெருப்பின் ரகசியம் என்னவென்றும் கொள்ளையர்கள் ஏன் அவரை கொள்ளையடிக்க விரும்புகிறார்கள் என்றும் நாம் தெரிந்து கொள்வோம். இனி சூரஜின் அடுத்த அத்தியாயத்தில்